நமச்சிவாய. திருமண வாழ்க்கை அப்படின்னா கல்யாண வாழ்க்கையில 30 ஆண்டுகள். பொதுவா கல்யாணம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு வயசு கம்மியா இருக்கவங்களுக்கு அது எப்படி இருக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வயசுல இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வாழ்க்கை அமையுமான்னு இருக்கும். அதை விட கல்யாணம் ஆனவங்களுக்கு இன்னும் பெட்டரா அமைஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் இருக்கும். ஆனா உண்மையிலேயே கல்யாணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீ எதற்காக பிறந்தாயோ அதை அடைவதற்கு உன்னை சரியாக கையாண்டு உன்னை நீ எப்பெல்லாம் துவண்டு போறியோ அப்பெல்லாம் உன்னை தட்டி கொடுப்பதற்கும், நீ எப்பெல்லாம் அதிகப்படியாக ஒரு உத்வேகத்தோட போகும்போதே உன்னை கரெக்டா அந்த இடத்துல தடுக்க வேண்டிய இடத்துல தடுப்பதற்கும், உன்னுடைய மனநிலையை ஏத்த மாதிரி உன்னை புரிந்து கொள்ளவே பிறந்த ஒரு உயிர் தான் உனக்கு வாழ்க்கை துணையாக அமையும். அப்படி வாழ்க்கை துணையாக அமைவது எல்லாமே நம்மளுக்கு ஏத்த மாதிரியே யாருக்குமே அமையாது. ஏன்னா உன்னை மாற்றுவதற்காகவே இறைவன் படைத்த படைப்பு தான் உனக்கான வாழ்க்கை துணை. அப்படியான வாழ்க்கை துணையிட்ட முதல்ல என்ன பண்ணோம்னா, என்னைய புரிஞ்சுக்க, நான் சொல்ற மாதிரி கேளுன்னு சொல்லி இருவேறு பக்கமே ஒரு போட்டி நிலவும். அப்ப அந்த இருவேறு பக்கம் வர்ற போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா இங்க ஜெயிக்கிறது தோக்குறது விஷயம் கிடையாது. நீங்க எப்ப எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில துவண்டு போறீங்களோ, அடுத்து என்ன நிலைக்கு போறதுன்னு சொல்லி ஒரு சின்ன சலனத்துல இருக்கீங்களோ, அதுல இருந்தெல்லாம் இருவரும் பரஸ்பரமாக தங்களது அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு ஆகத்தான் திருமண பந்தம் அப்படிங்கிறதே வருது. அப்ப அந்த திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா, இரண்டு பக்கமே பெற்றோர்கள் முழு சப்போர்ட்டா இருந்து பெற்றோர்களுக்கு சம்பாதிக்க நம்ம வெறும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதாவே இருக்கும். ஆனா வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு இரு உயிர்கள் சேர்ந்து நடத்துவது அப்படிங்கிறது ஒரு புரிதலா இருக்கும். அப்ப இறைவன் நம்மளுக்கான வாழ்க்கை துணையை எப்படி படைக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம மூத்தவங்களா இருக்கோம், பையன் மூத்தவனா இருக்கான், பொண்ணு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. அதாவது பையன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே சென்ற பிறவியிலிருந்து அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வந்தவன். அதற்கப்புறம் ஒரு 4 வருடம் அந்த பெண்ணாகிய உயிர் அந்த உடலோடு வாழ்ந்து, அதுக்கப்புறம் அது உண்ண அனுபவங்களை பெற்று நமக்கு மூத்த ஆன்மாதான் நம்மளுக்கு இளையவளாக பெண்டாட்டியாக வாழ்க்கை துணையாக வருகிறது. அப்போது உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல, உங்களுடைய மனைவிக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரியும். அப்ப நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படிங்கிறது இங்க மேட்டரே கிடையாது. இருவரும் பெரிய ஆள் தான். ஆனா எந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம், எந்த இடத்துல விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலதான் நம்மளோட வாழ்க்கையே இருக்கு. பொதுவா எல்லா இடத்துலையுமே ஒரு தலைப்பு நம்மளுக்கு ஒரு தலையெடுத்து நம்மளை நடத்துவதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில ஆண்மகன் தான் தெரியவான். அதனாலதான் சொல்லுவாங்க, எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் ஹேஸ் அ சக்சஸ்ஃபுல் உமன். யார் பின்னாடி இருந்து ஒரு துணையாக தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கும் போதே ஒரு ஆணால ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு ஆணால ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெண்ணினுடைய தட்டி கொடுத்தல் மூலமா, புரிதல் மூலமா. அப்ப இந்த புரிதலை பரஸ்பரமா என்னைய புரிஞ்சுக்கன்னு 2 பேருமே ஒருத்தர் புரிதல் போட்டு கொண்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு சமயத்துல ஒருத்தர் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரெடி, அப்ப நான் எனக்கு தெரிந்ததை விட்டு கொடுக்கிறேன், நீங்களும் உங்களுக்கு தெரிந்ததை விட்டு கொடுங்கள்னு அப்படி வரும்போது தான் இந்த புரிதல் வரும். இந்த புரிதல் என்னன்னா, நீங்க 2 பேர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கை வேறு வித புரிதலை கொடுக்கும். அப்போ வாழ்க்கை கொடுக்குற புரிதலையும் ஏத்துக்கணும், உங்களுக்குள்ளேயும் அந்த வாழ்க்கை கொடுக்குற புரிதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் மிக சரியாக தண்டவாளத்துல அந்த தண்டவாளத்துல இருக்கக்கூடிய அந்த இரும்பு மாதிரி அது மேல போனாதான் வாழ்க்கை பயணம் சரியாக போகும். இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா 30 வருடங்கள் ஆகிறது. 30 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா, அப்போ கல்யாணம் பண்ணும்போது பெற்றோரின் விருப்பத்திற்காக, எனக்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசு, 23 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃபுக்கு 18 வயது. ஆனால் நான் பார்த்த முதல் பெண்ணும் கடைசி பெண்ணும் என் ஒய்ஃப் தான். அதுக்கப்புறம் நான் வேற பொண்ணே பார்க்கல, அவங்க வீட்லேயும் வேற பையன் பார்க்கல. என்ன பார்த்த உடனே இதுதான் அப்படின்றது ஒரு மனசுல ஒரு உறுதி.
எனது பெற்றோர்கள் எனக்கு செய்த மிக நல்ல காரியம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு வச்சுங்களேன். என்னுடைய வாழ்க்கை துணையை அவர்கள் அறிவுக்கு ஏற்றப்போல் இந்த பெண் வந்தா சிறப்பா இருக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொடுத்தது தான் என்னுடைய வாழ்க்கையில நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான. ஏன்னா நம்ம பார்க்கறது வந்து வெளியில தெரிகிற அழகு, வெளியில தெரிய விஷயமா மட்டுமே இருக்கும். ஆனா நம்மளுக்காக நமது பெற்றோர் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை கொண்டு இந்த விஷயத்தை யோசித்து நம்மளுக்கான துணையை மிக சரியாக கொண்டு வந்து நம்மளை எந்த வயசுல சேர்க்கணும், எப்ப சேர்க்கணும், அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கணும், அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கணும், அவங்க அப்பா அம்மாவோட பிஹேவியர் என்ன, இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு உண்மையிலேயே ஒரு தாய் தந்தையர் வந்து நம்மளுக்கு பார்த்து கொடுக்குற பொண்ணு வந்து மிக சரியாக இருக்கும். அது மற்றவங்க வாழ்க்கையில் எப்படியோ என்னுடைய வாழ்க்கையில் மிக சரியாக நடந்தது. என் தந்தை அவர் மட்டும்தான் முடிவெடுத்து இந்த பொழுதாண்டா உனக்கு ஓகே அப்படின்னு. அதே சமயத்தில் அவங்க அப்பா பொண்ணோட அப்பாவும் வந்து சாதாரணமாக இல்லை. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நாங்கள் வசதியான வீடு, சொத்து கித்து அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அவர் என்கிட்ட பார்த்தது வந்து ஒரே விஷயம், உங்கள் படிப்பு என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டார். ஏன்னா இந்த மார்க் ஷீட் எல்லாம் பார்த்துட்டு இந்த சொத்தெல்லாம் வரும் போகும், ஆனால் படிப்பு என்றும் நமக்கு அந்த பொழைக்க வச்சிரும் அப்படிங்கிறதுல வந்து மிக உறுதியாக இருந்தார். உண்மையில் அவர் கொடுத்த அந்த வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளில் இந்த படிப்பு தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு. அவர் எதை நம்பி பொண்ணு கொடுத்தாருன்னா, நம்முடைய பகட்டான வாழ்க்கையோ நம்ம பகட்டான விஷயங்களையோ பார்த்து கொடுக்கல. பையனுக்கு படிப்பு இருக்கு, எப்படியும் பொண்ணை வைத்து சரியாக ஒரு குடும்பத்தை நடத்திடுவாங்க. அதே போல வீட்டில் வந்து 1008 புரிதல்களில் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். இதில் பெண் வீட்டார் வந்து எக்காரணத்தை கொண்டும் உள்ள சம்பந்தமே படலை. அவங்க அது உங்கள் வீட்டு பிரச்சனை, உங்களுக்குள்ள எதுனாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம், பேசலாம். ஆனால் அவங்க ஒரு ஐடியா கொடுத்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைக்கு வந்து அவங்க ஒரு தீர்வு கொடுக்கறதெல்லாம் அவங்க தலையிடவே இல்லை. இந்த மாதிரி தலையீடு இல்லாமல் அதற்கப்புறம் நான் ஒருத்தர் மட்டும் படித்து சம்பாதிச்சா சரியாகாது அப்படின்னு சொல்லி எனக்கு 2 குழந்தைகள். அந்த 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் சம்பந்தமாக எனது மனைவியும் முழு ஆர்வமுடன் போய் படித்து அதற்கப்புறம் அவங்களும் வந்து என்னோட ஹெல்ப்பில் வந்து துணையாக நிற்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடிஞ்சிச்சு. அப்போது திருமண பந்தம் அப்படிங்கிறது வந்து வெறுமனா ஒரு ஆம்பளை உழைக்கட்டும், நம்ம வீட்டில இருந்து சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்மளும் தோளுக்கு தோளாக நிற்கணும். எவ்வளவோ விஷயங்களில் முட்டாள்தனமான முடிவுகள் நிறைய எடுத்திருக்கோம். அந்த முட்டாள்தனமான முடிவுகள் வந்து எடுத்துட்டோன்றக்கா அதையே சுட்டி காமிச்சு உன்னை வந்து குற்றவாளி ஆக்கிறத விட இதை விட்டு எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிறதையும் வந்து பர்ஃபெக்டாக கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெண்களிடம் சரியா இருக்கும். அதுலேயும் வந்து குறிப்பா வாழ்க்கை துணை நலம்னு சொல்லுவாங்க மனைவிய. என்ன காரணம் அப்படின்னா, வாழ்க்கை துணை நலம் அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்பாவுக்கு வந்து பல பிள்ளைங்கள் இருக்கும், எல்லா பிள்ளைகள் மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அம்மாவுக்கும் பல பிள்ளைகள் இருக்கும், அது எல்லாத்து மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே இது மனைவிக்கு வந்து ஒரே புருஷன் தான். அதனால முழு கவனமும் அந்த மனைவிக்கு அந்த புருஷன் மேலதான் இருக்கும். அப்ப அவனுடைய கவனம் ஃபுல்லாவே, அந்த பெண்ணுடைய கவனம் ஃபுல்லாவே வீட்டையும் பார்த்துக்கிட்டு, புருஷன் எங்க இருக்கான், என்ன செய்யறான்றதையும் பார்த்துட்டு, ஒரு நல்ல புரிதல். யார் வந்து என்ன சொன்னாலும் என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கு பார்த்தீங்களா. இந்த புரிதல் மட்டும் இல்லாம எப்பெல்லாம் நம்ம துவண்டு போறோமோ அப்ப எல்லாம் தட்டி கொடுத்து இதெல்லாம் தாண்டி வந்துடலாங்க, பார்த்துக்கலாங்க, நம்ம இருக்கோம், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே மிக சுலபமாக கடந்து வருவதற்கு இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்க வரம்தான் இந்த வாழ்க்கை துணை நலம் என்ற வாழ்க்கை துணையாகும். ஏன்னா இந்த 30, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பேசுறோம், ஆனா அனுபவத்தை பேசுறோம். நிறைய பேர் இன்னும் கல்யாணம் ஆகி 50 வருஷம் 60 வருஷம் அப்படின்லாம் இருக்காங்க. அவங்க அனுபவத்தை வெளியில சொல்றது இல்லை. அது இன்றைய தலைமுறைகள் வந்து அதை கேட்பதற்கு வாய்ப்பும் இல்லாம இருக்கு. அதனாலதான் முக்கியமா இன்று வந்து என்னுடைய 30 ஆண்டு வந்து திருமண வாழ்க்கை முடியுது. அப்போ 30 ஆண்டுகள் கடந்து வந்த பாதையை கண்டிப்பா ஒரு பதிவா போடணும். அது இன்றைய தலைமுறைகளுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் தலைமுறைகளுக்கு தேவைன்னா, இன்றைய தலைமுறைகள் நிறைய பார்க்கும்போது நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கவே தயங்குறாங்க. ஏன்னா நான் இப்படியே வசதியா இப்படியே நான் நினைச்ச மாதிரியே பொண்ணு அமைஞ்சிருமா, நான் இப்ப அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம்
இன்னும் இழக்காமல் மேலும் மேலும் நான் இன்னும் அனுபவிச்சு சந்தோஷமா பெருகிக்கிட்டே போனா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. உண்மையில் அப்படி நடக்கவே நடக்காது. கீழே இறங்கி தான் மேலே ஏறணும். அப்ப நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற நம்மளை அப்படியே முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை முன்னேறவே முன்னேறாது. அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எப்பயுமே இறைவன் படைத்த 2 உயிர்களை இறைவன் சேர்க்கிறான் என்றால் அந்த 2 உயிர்களின் சேர்க்கையில ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிடம் இன்னொன்று கத்துக்கணும், இன்னொன்னுகிட்ட இருந்து இன்னொன்று விட்டு கொடுக்கணும். இது போன்ற தன்மைகள் 2க்கும் இருந்தால் மட்டுமே தான் வாழ்க்கை முன்னேறும். அப்ப நம்ம இப்ப இருக்கிற செல்வ நிலை இப்படியே போயிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும், புரிதல் நிகழும், உங்கள் சோம்பல் நீங்கும், நீங்க நினைச்சு வச்சிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பக்குவப்படுத்தும். அப்ப இறைநிலை அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா எப்ப ஒருத்தன் ஒரு பெண்ணை முழுவதுமாக புரிந்து கொண்டு தனக்கு பிறந்த குழந்தைகளை முழுவதுமாக புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறானோ அப்போது அவன் தன்னை புரிந்து கொள்ளவும் தொடங்கிடுவான். ஏன்னா உங்களை விட உங்க மனைவி நீங்க என்ன செய்றீங்க ஏது செய்றீங்கன்றத உத்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பெற்றோரை விட மனைவி எப்பொழுதுமே உங்களை கவனிப்பதில் முழு ஆர்வமும் கவனத்தோடு இருப்பாங்க. எதற்கு அப்படின்னா நீங்க நல்லா இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப என்னதான் உங்களிடம் குறைகள் என்னவோ இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அதை எப்படி சரி பண்ணுவது என்பதில் முனைப்போடு இருப்பாங்க. அதற்கு உங்களிடம் வேண்டுவது பரஸ்பர அன்பு, சில விஷயத்துல பொறுமை. நம்மள அறிவுக்கு அது பெரிய விஷயமா தெரியலாம், அவங்க தப்புன்னுவாங்க. தப்புனா ஏன் தப்புன்னா உடனே மறுத்து எதிர்த்து சண்டை போட்டு இதெல்லாமே குடும்பத்துல வரும். ஆனால் இது எல்லாம் கடந்து இந்த நிகழ்வை நடத்துவது வழியாக நம்ம 2 பேர்த்துக்கும் அதாவது இந்த 2 வாழ்க்கை துணைக்கும் நடுவுல என்ன புரிதல் நடக்கிறது, என்ன அவங்க இதுல இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு இந்த கத்துக்கிற தன்மை வர வர என்ன ஆகும்னா தன்னை புரிந்து கொள்ளுதல், தன் மனைவியை புரிந்து கொள்ளுதல், தன் பிள்ளைகளை புரிந்து கொள்ளுதல், தன் மனைவியொத்த வயதில் இருக்கும் பெண்களின் மனப்பான்மையை புரிந்து கொள்ளுதல், தன் பிள்ளைகளை உடைய வயதில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளை புரிந்து கொள்ளுதல், மற்ற உயிர்களை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு வரும்போது இந்த இறை வழிபாடு இல்லறம் அல்லாது நல்லறம் அன்று அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம நாயன்மார்கள் வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ரிஷிகள் வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் நிறைய பேர் இல்லறத்தில் இருந்துதான் இறையறத்தை சிறப்பாக செய்தார்கள். இன்றும் இல்லறத்தில் இருந்து இறைவனோய் சென்று அடைந்த நாயன்மார்கள் ஏராளம் பேர். அப்படி இல்லறத்தில் இருந்து இறைவனை அடைய வேண்டும் என்றால் இல்லறத்தில் முதலில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நல்ல புரிதல் வேண்டும். வெளியில 1000 பேசுவாங்க, 1000 காமெடியா பேசுவாங்க, பொண்டாட்டியில் என்ன சந்தோஷம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஒரு மனைவியை இழந்த உன்னோட துக்கம் கேட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா நம்ம மனைவி சொல்லாமலே சில விஷயங்களை புரிந்து கொண்டு நம்மளுக்கு எந்த நேரத்துல என்ன வேணுங்கிறத அவங்க கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. அவங்க இல்லைங்கும் போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் இருக்கும் வரையில் விட்டு கொடுத்து போங்க. பொண்டாட்டிகிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்றும் குறைஞ்சு போகாது. எல்லா விஷயத்திலையுமே நல்ல புரிதலோடு இருந்தால் உங்கள் இல்லறம் ஒரு நல்லறமாக இருக்கும். எனக்கு இந்த 30 ஆண்டுகள் இறைவன் எனக்கு கொடுத்த வரமாக நினைக்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்தது எல்லாமே எனக்கு நல்ல பக்குவத்தை கொடுத்து எனக்கும் என் வாழ்க்கை துணைக்கும் உள்ள நெருக்கத்தை தான் அதிகரித்ததை ஒழிய அது இன்னும் வெறுப்பையோ வேதனையோ வளர்க்கவே இல்லை. அவரவர்கள் தன்மையில் இல்லறம் என்பதை நல்லறமாக நடத்தினால் வாழ்வில் உங்கள் பரிபூர்ணத்துவத்தை அடையலாம். இறை வழிபாடும் அதையே உணர்த்துகிறது. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க.